Hi guys, good morning. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Once again welcome back to my YouTube channel, my epic road trips. ஓகே, இன்னைக்கு இன்னொரு எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து தான் கிளம்புறோம். நம்மளோட ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் திருச்சியிலேருந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:47 ஆகுது. 9:15 நம்மளோட பஸ் பெருங்கலத்தூர்லேருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4:50 ரீச் ஆகும். இந்த பஸ் டேரெக்டாகவே நமக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட் தான் போகுது. எல்லா கெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 7:30 வந்துடும். ஸோ 2 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. 4 குரூப் வந்து சென்னையிலேருந்து வருவாங்க, 4 குரூப் வந்து திருச்சியிலேருந்து வருவாங்க. ஸோ நான் திருச்சியில் உள்ள குரூப் கூட ஜாயின் பண்ணி போவேன். ஸோ ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே 2 சேம் டைம் தான். ஸோ நாங்கள் ரீச் ஆகிற டைமும் சேம் டைம் தான். ஸோ அவங்க எல்லாருமே இமிகிரேஷனில் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம அவங்க கூட போய் ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 5 days வந்து நம்ம வந்து நீ தாய்லாந்து எபிசோட் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இந்த தாய்லாந்து எபிசோட செம்மையாக கலக்கிறோம். பண்ணலாம். நம்ம வந்து பெருங்கலத்தூர் வந்துட்டோம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா போரூர் கிட்ட வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 to 15 minutes தான் பெருங்கலத்தூர் வந்துடும். அதுவும் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸில் போகிறோம். நியூ கோ எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் போர்ட் பண்ணியாச்சு. ஏசி சீட்ஸ் எல்லாமே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. தை சப்போர்ட் இருக்குது. இன்னொரு 7 hours வந்து நம்ம இந்த பஸ்ஸில் தான் ஜர்னி பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட் ஸ்டாப்பிங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட் தான். ஸோ 4:50 ரீச் ஆகும். தி வேலை லஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஜர்னியை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்களும் ஜர்னியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்புறோம். ஒரு 15 minutes ஸ்டாப் போட்டிருந்தாங்க பேசஞ்சர் ஏறதுக்காண்டி. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. நிறைய சீட்ஸ் வந்து இன்னும் வரைக்கும் ஆக்குபை ஆகலை. நான் இருக்கிற சீட்ஸ் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் ஃபுல் ஆகலை. மேபி டிஃப்ரெண்ட் போர்டிங் பாயிண்ட் இருக்கனால முன்னாடி கூட ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி கூடுவாஞ்சேரி இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ பார்ப்போம். ஹாய் கைஸ், ஒரு ரெஸ்ட் ஸ்டாப். ப்ளஸ் வந்து பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 30 minutes வந்து ஸ்டாப்பிங் டைம் தான். நம்மளும் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதுதான் நம்ம வந்த பஸ். எப்படி இருக்குங்க? ஸோ 2 பஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியோடைய தான் சார்ஜ் போட்டிருக்காங்க. வண்டி வந்து லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்மளுக்கு வந்து மீல்ஸ் சொல்லியிருக்கேன். வந்தோடனே சாப்பிடுவோம். பசி வந்துருச்சு. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 1:25 ஆகிடுச்சு. சாப்பிட்ற டைம். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா ஏர்போர்ட்டில் போய் இறங்குறது கரெக்டாக இருக்கும். கைஸ், ஃபைனலாக ஒரு லஞ்செலாம் முடிச்சு கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 3 hours ரீச் ஆகிடும் திருச்சி. வெயிலும் பயங்கரமாக இருக்குது. ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண இடத்துல உண்மையில ஃபுட் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. மீனாட்சி பவுன் சம்திங் அந்த ஹோட்டல் பேர். ஒர்த்து. நான் வெஜ் மீல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அதில் ரைஸ், காரக்குழம்பு, சாம்பார், 2 வெஜ் பொரியல் கொடுத்துருந்தாங்க, ஒரு பாயசம் கொடுத்துருந்தாங்க, அப்பளம் கொடுத்துருந்தாங்க. பட் த டேஸ்ட் வாஸ் குட். அப்படி கிளம்பி போயிட்டுருக்கோம். பெரம்பலூர் தாண்டிட்டோம். இன்னும் இங்கேருந்து திருச்சி கரெக்டாக ஒரு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 1 hour ட்ராவல் டைம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அங்கேருந்து ஒரு திருச்சி ஏர்போர்ட் வந்து ஒரு 10 to 15 minutes தான். போயிட்டு அப்படியே அவங்க கூட குரூப் கூட போய் ஜாயின் பண்ண வேண்டியதான்.
ஹாய் கைஸ், இப்போ நான் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். நான் படித்ததெல்லாம் பெரம்பலூர் தந்தை ஹேண்ட்ஸில் ஒரு காலேஜ் தான். அப்போல்லாம் வந்து பணம் பார்க்குறதுக்காண்டி அங்கேருந்து கிளம்பி திருச்சிக்கு வருவோம். ஸோ இங்கே தான் பஸ் ஏறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 13 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் 13 கூட இல்லை, 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வருது. ஸோ இந்த இடம்லாம் நான் நடந்துட்டு இருக்கோம் பின்னாடிலாம் பஸ் ஏறதுக்கு. எங்களுக்கு என்ன ரெகுலராக பெரம்பலூருக்கு இங்கே என்ன பஸ்ஸு போனார் கேப்பில். அது ஒரு காலம். ஸோ இன்னொரு 20-30 மினிட்ஸில் ரீச் ஆகும். நினைக்கிறது பண்ண பஸ்லாம் இதுதான் வந்து பெரம்பலூர் போவோம். லைனாக நிற்கணும், 5 மினிட்ஸ் கேப்பில் போய்கிட்டே இருக்கும். ஸோ 1 hour இங்கேருந்து பெரம்பலூர் போகிறதுக்கு. ஹாய் கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். சரி, உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. உள்ளே போய்ட்டு எல்லாம் கஸ்டமருக்கு கால் பண்ணி பார்ப்போம் வந்துட்டாங்களான்ட்டு. ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:50 தான் ஆகுது. எல்லாத்துக்கும் அசம்பல் ஆகிற டைம் வந்து 7:30 தான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வர்றது டைம் ஆகும். நம்ம போய்ட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கைஸ், மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. வெளியில் அவர் கேட்டார் ஆட்டோவில் ட்ராப் பண்ணிட்டுங்களான்ட்டு. நான் இல்லை, நான் வாக் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த வெயிலில் நடக்கிறதே பயங்கர கஷ்டமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, வந்தாச்சு, நடந்து போயிட்டே இருப்போம். ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் நான் திருச்சி ஏர்போர்ட் வருது. ஸோ அது இருக்கு. ஐயோ, வந்துட்டோம் ஃபைனலாக. அப்பா, ஃபைனலாக டிபார்ச்சர் டெர்மினல் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸில் 7 hours ட்ராவல் பண்ணி திருச்சி ஏர்போர்ட் வந்தாச்சு. நிறைய ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே பயங்கர புதுசாக தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும்போது இந்த மாதிரி இல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. அவங்க வரதுக்கு 7:30. ஸோ இன்னும் 2.5 hours என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அங்கே சிட் அவுட்ஸ் இருக்குது, போய் உட்காந்துருவோம். சேரில் உட்காந்து அப்படியே டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். அது வரைக்கும் போயிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். காஃபி எவ்வளோக்கா? 50 ரூபா சார். ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, நார்மல் வாட்டர் பாட்டில் எவ்வளோக்கா? சரி, அது மொத்தம் போட்டுறேன், 80 போட்டுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் வந்துருங்க சரிங்களா? என்னோட சப்ஸ்கிரைபர் சரிங்களா? ஹாய் கைஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 7 hours நம்ம ட்ராவல் பண்ணி திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டோம். நம்மளோட ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா 11 o'clock. நம்ம தாய்லாந்து ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 4:15. அது தாய்லாந்து டைம் படி. நம்ம 7:30 உள்ளே போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தாய்லாந்து சீரீஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துனா பெல் பண்ணி ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தாய்லாந்துனாவே எல்லாத்துக்கும் ஒரு பிம்பம் இருக்குது, பேச்சுலர்ஸ்க்கான ஒரு பிளேஸ் மட்டும். பட் அப்படி இல்லை, ஃபேமிலி குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறக்குள்ள நிறைய பிளேசஸ் அங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ என் குரூப்லேயே பாருங்கள், நிறைய ஃபேமிலி தான் வருவாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க. May 22 நமக்கு நெக்ஸ்ட் குரூப் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள், பேக்கேஜ் புக் பண்ணுங்கள். சிடி சாட்டர்டேஸ் கூட நீங்களும் ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள்.